வெற்றி வேட்பாளர் திரு மு. கார்மேகம் ஐயா அவர்களை இந்த பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக வழி நடத்தி செல்கின்ற ஆரம்ப கூட்டம் இது. சரிதானே? நாங்கள் தேராக நின்று அவர் தேராக நின்று நாங்கள் அவனுடைய சகோதரிகள், தம்பி தங்கைகள், அண்ணன் தங்கைகள் அனைவரும் ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த தேரை வடம் பிடித்து இழுத்து செல்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் உங்கள் முன்னால் இந்த பகுதியில் வந்து நிற்கின்றோம். தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவை, நாம் தமிழர் அரசு ஏன் வர வேண்டும் என்ற கேள்விக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு பதில் கிடைக்கும். இந்த பகுதி முப்போகம் விளையக்கூடிய விவசாய பகுதி தான். இருந்தாலும் அன்றாட தேவைக்கு தேவையான அனைத்து பொருட்களும், உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாமே. அடுத்தது ஒண்ணா வரலாம். உணவுப் பொருட்கள், ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னு எடுத்துக்கிற எந்த உணவுப் பொருட்களின் விலை இன்று போய் அப்படியே வாயை விட்டு ஒரு 1/2 கிலோ, 1 கிலோ, 5 கிலோ வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற இடத்துல ஏதாவது ஒரு பொருள் விற்கின்றதா? இந்த ஊர்ல விளைவிக்கப்பட்ட பயிர் வகைகள்ல இருந்து, பருப்பு வகைகள்ல இருந்து, எண்ணெய் வகைகள்ல இருந்து, பால் உணவுப் பொருட்கள் இருந்து ஏதாவது 2 நாள் அல்லது 10 நாள் அல்லது 1 மாதம் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற அளவுல எந்த விலையாவது விற்கின்றதா? பாடையில ஏறி படுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம அண்ணன் சொன்னாலும் கூட 50 வருஷமா படுத்துட்டு இறங்க மாட்டேன்றான். இதுக்கு நம்ம என்ன பண்றது? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நல்ல முடியையும் பிடிச்சி இழுத்து, காலையும் பிடிச்சி தெருவுல விசிறி எறிஞ்சிட்டு அந்த பாடையில நம்ம படுத்துதான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா நாம மயக்க நிலை தள்ளி விடுவான், திரும்ப நீ எழுந்துறதுக்குள்ளார இன்னொரு வாட்டி தள்ளி விட்டுருவான். இப்படியே உங்களை எழுந்திருக்க முடியாத ஒரு மயக்க நிலை, யோசிக்கவே தெரியாத ஒரு அடிநிலைக்கு தள்ளப்பட்டு உங்களை அப்படியே நகர்த்திட்டு போவாங்க. என்னைக்கு நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் சுயநினைவுடன் தான் இருக்கின்றோம், உழைக்கின்ற தகுதி எங்களுக்கு இருக்கு, என்னுடைய குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு நான் ஒரு அப்பாவா, நான் ஒரு அண்ணனா, ஒரு மகனா, எனக்கு சம்பாதிக்கிற திறமை இருக்கு, என்னால என் குடும்பத்தை வாழ வைக்க முடியும்னு என்னைக்கு அந்த சுயநினைவுக்கு வரீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை சரி செஞ்சுக்க முடியும். அன்றைக்கு தான் இந்த இலவசம் உங்களுக்கு தேவைப்படாது. அப்பதான் நீங்க ஒரு தந்தைக்கு மகனாக, ஒரு தங்கைக்கு அண்ணனாக, ஒரு அக்காவிற்கு தம்பியாக இந்த உலகத்துல நீங்க வாழ முடியும். ஏனென்றால் உங்களுக்கு பயிற்றுவிக்கப்படுவது அனைத்தும் இலவசம் இலவசம் இலவசம். இலவசத்தை வாங்கிட்டு எதிர்த்து கேள்வியே கேட்காம செத்துருங்கடா அப்படின்றது மட்டும்தான் இந்த இலவசம் உங்களுக்கு சொல்லி தருது. இதுக்கு மேல எனக்கு என்ன வார்த்தையை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த இலவசம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய அர்த்தங்கள் இருக்கு. வியாபார பொருளாவும் நீங்க இந்த இலவசத்தால மயங்குறீங்க, அப்புறம் திரும்பவும் அதையவே வியாபார பொருளா மாத்துறாங்க. உங்களுக்கு கொடுக்குற அனைத்து இலவசமுமே அதிகார வர்க்கத்துக்கு ஒரு வியாபாரம் தான் அப்படிங்கிறத ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது? நம்ம எல்லாம் தமிழ் பள்ளிக்கூடம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே வரவும் மாட்டேங்குது. 2வது அப்படி படிச்சாலே சொந்த வந்தக்காரனே மொத்தத்துல பேச மாட்டான். தமிழ்ல படிக்கிற பள்ளி குழந்தைகளை மதிக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. இனிமேல் நாம் தமிழர் ஆட்சி கட்டாயமா இன்று இல்லடா, முட்டி போட்டு பாடுபடுவோம் நாங்க. இன்னும் 5 வருஷத்துல நாங்க ஆட்சியர் அணையில ஏறுவோம். தமிழ் தான் படிப்பீங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் தான் தமிழ் தான் தமிழ் தான், தமிழை தான் படிப்போம், தமிழிலே தான் ஆட்சி செய்வோம். அனைத்து இடங்களிலும் தமிழ் தான் இருக்கும். நம்மளுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை தான் நாங்க கொண்டு வர போறோம். எந்த மாயைக்கும் போகாதீங்க, மாட்டிக்குவீங்க. இந்த நிலங்கள்ல விளையக்கூடிய அனைத்து பொருட்களும் எப்படி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி விளைவிக்கப்பட்டதோ அதே மாதிரி நாங்க அதையே தான் உங்களுக்கு சொல்லி தர போறோம். உங்களுக்கு அதையே தான் உங்களை செய்யவும் வைக்க போறோம். பால் 60 ரூபாய் என்றால் அந்த குழந்தைக்கு 1 லிட்டர் பால் வாங்குறதுக்கு பதிலாக 1/2 லிட்டர் பால், அதுக்குள்ள தண்ணியை காய்ச்சி ஊத்து, அதுக்குள்ள ஹார்லிக்ஸை போடு, அதுக்குள்ள போன்விட்டா போடு, இத்தனையும் போட்டு அந்த பால் உணவை நீங்க கொடுக்குறீங்க. அந்த குழந்தை எப்படி சரியான முறையில சரியான ஊட்டச்சத்தோட வளரும்? அதையும் தாண்டி ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு ஒரு ஏதாவது ஒரு நான்வெஜ் சாப்பிட சொல்றாங்க, ஒரு கறி மீன் சாப்பிட சொல்றாங்க அப்படின்னா கறிக்கடைக்கு போய் நிக்கிறதுக்கு கூட எவனுக்கு தகுதி கிடையாது. எந்த கறிக்கடையில போய் நிற்பீங்க? நான் வளர்த்த ஆடு, என் ஆத்தா வளர்த்த ஆடு, என் பாட்டி வளர்த்த ஆடு,
கிலோ 700 ரூபாய்க்கு விற்கும் போது எங்கடா போய் நிற்பீங்க? 700 ரூபாய் கொடுத்து வாரத்துக்கு கறி வாங்கி சாப்பிட்டுருவீங்களா? ஒரு நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிட்டுருவீங்களா 700 ரூபாய்க்கு? பொருளாதாரம் எங்க இருக்கு? நீங்க இப்பயே எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டீங்களே, இதுக்கு காரணம் என்ன? ஏன்னா டெண்டர் 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 டெண்டர்ங்கிறது மட்டும்தான் அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியும். அதனுடைய உள்விளைவு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இலவச மயக்கத்திலிருந்து வெளியே வந்துருங்க, அப்பதான் உங்களுடைய நிலை மாறும். அதற்கு கட்டாயம் நாம் தமிழர் ஆட்சி வரணும். இந்த பகுதியில என்னென்ன பொருட்கள் கிடைச்சது? இப்ப எண்ணெய் வித்துக்கள் இல்ல, விளைவிக்கிற ஆள் இல்ல ஒரு பக்கம். ரெண்டாவது, உற்பத்தியாளர்கள் இருந்தாலும் கூட விவசாய தொழிலுக்கு ஆள் இல்ல. அப்ப என்ன விலை? 1 லிட்டர் 400 ரூபாய்னா ஒரு அம்மாவா நான் சொல்றேன், எப்படி ஒரு குழந்தைக்கு முறுமுறுன்னு தோசை கொடுக்கறது? எந்த முறுமுறுன்னு தோசை கொடுக்கறது? அப்போ குழந்தையின்மை ஹாஸ்பிட்டல் வருதுன்னு நம்ம சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா வரத்தான் செய்யும். நீங்க உழைக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுடைய உழைப்பை செலுத்த மாட்டேங்கிறீங்க, நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க வாழ்க்கையில நம்பிக்கையற்ற வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களை கெடுக்குது, அதுதான் உங்களுடைய பின்னடைவு. எது ஒன்றும் அடுத்த தலைமுறைக்கு தேவையான காற்று, நீர், தண்ணி, நிலம் இத்தனையும் விட்டுட்டு போகணும்னா கொஞ்சமாவது சிந்திங்க. அதுலயும் அம்மாக்கள், பெண்கள், அக்கா தங்கைகள் சிந்திங்க, அண்ணன் தம்பிகள் சிந்திங்க. வாழ்க்கைக்கு மாற்று ஒன்றேதான் உடல் உழைப்பு. நம்ம பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு நம்ம விவசாயம் செய்யணும், நம்ம பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் முறையான ஒரு சட்டம், அந்த குடும்ப சட்டம் இருக்கணும், மரியாதை இருக்கணும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இவனை பார்த்தா அவன் விழுந்துக்கிறான், அவனை பார்த்து இவன் விழுந்துக்கிறான், கடைசியில 2 பேருமே காணாம போயிடுறாங்க. இந்த வாழ்க்கை சரியானது அல்ல. நாங்க சொல்றதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சிதைக்கப்படுறீங்க, அப்படியே சிதைச்சு உங்களை எழுந்தே நிற்க முடியாத அளவுக்கு சிதைக்கப்படுகின்றீங்க. கல்விங்கிறது இவ்வளவு இலவசங்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட எல்லா மாவட்டங்கள்லயும் பள்ளிக்கூடம் கிடையாது, கழிவறை கிடையாது, போதுமான ஆசிரியர்கள் கிடையாது. அப்படியே இருந்தாலும் கூட அந்த ஊர் பகுதி பொதுமக்கள் ஏதாவது உதவி செய்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள் உள்ள இருக்கிற எந்த கட்டமைப்பு வசதியுமே கிடையாது. ஆனா இல்லந்தோறும் கல்வி, அதுக்கே வேலை செய்ய இல்ல, அதுக்கே செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யல. அங்க சரியான கரண்ட் இருக்காது, கரும்பலகை இருக்காது, குழந்தைங்களுக்கு உட்கார்றதுக்கு எந்த பெஞ்ச் கூட இருக்காது. ஆனா இல்லந்தோறும் கல்வி. அடுக்கடுக்கான அப்பட்டமான நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம திட்டங்களை இந்த அரசாங்கம் அறிவிச்சு கொண்டே இருக்கு. டெய்லியும் பாக்குறோம் புது புது திட்டம். அவங்க வருவாங்களா, வீட்டுக்கே வந்து பேசுவாங்களா? நீ காதுல தேனொழுக ஈன்னு கெட்டு போயிட்டீங்கன்னா அந்த 4 நாள், அந்த 50 நாள் அரசியல் வாழ்க்கைக்காக அவங்க வெயில்ல வரத்தான் செய்யறாங்க. நம்மளுக்கு பார்த்த உடனே வேர்த்து வடிஞ்சிருது. ஐயோ, நம்மளை தேடி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருகி போயிடுறோம். கடைசியில 5 வருஷம் குத்து சட்டணியில் உன்னை கொல்ற வரைக்கும் விட மாட்டான், நீ சாவு அப்படின்ற நிலைமைக்கு தான் இந்த அரசாங்கம் பண்ணுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசணும், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் டிவி பாக்குறீங்க, முதல்ல இந்த சீரியல் எடுக்கிறான் பாரு, அவனை பிடிச்ச சங்கிலியை மிதிக்கணும். ஏன்னா சீரியல் மாயை. 7 மணி ஆனா புருஷன் சத்தானா, பையன் சத்தானா, ஒரு கர்மமும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறீங்க. அதுல இருந்து வாங்க நிறைய 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 வீட்டுல இருந்தே செய்யக்கூடிய அனைத்து கைவினை பொருட்களும் எல்லா நாடுகளிலும் வரவேற்பு இருக்கு. எல்லாத்தையும் கத்துக்கோங்க. எங்க ஆட்சி அதிகாரம் வந்ததுன்னா நாங்க உங்களுக்கு தெருவுக்கு தெருவு அனைத்து பொருட்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இலவசமாவே நாங்க அதெல்லாமே சொல்லி கொடுப்போம். எதெல்லாம் நம்ம நாட்டுல விளைவிக்கப்படுது அத்தனை இலையும் கற்றுக்கொள்ளக்கூடிய கைத்தொழில்களை உங்களுக்கு நாங்க இலவசமா சொல்லி கொடுப்போம். பாரம்பரியத்தை இழக்கிறீங்க, குடும்பத்துக்குள்ளார ஒற்றுமை இல்ல, குடி உங்களை மயக்க நிலையிலேயே வச்சிருக்குது. 2வது, எலெக்ஷன் வந்துட்டாலே உங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். இவன் இன்னைக்கு எவ்வளவு கொடுப்பான், நாளைக்கு எவ்வளவு கொடுப்பான். முதல்ல சத்தியத்தை கரெக்டா ஃபாலோ பண்றீங்கப்பா. அதுல ஒண்ணு சொல்லிக்கிறக்கே இல்ல. சத்தியம் பண்ணிட்டு காசை வாங்குறீங்க, சத்தியத்தின்படி நடந்துக்கிறீங்க. எப்படிப்பட்ட திருவள்ளுவர் அத்தனை குரல் எழுதி எதுக்காச்சு எதையாவது கடைபிடிக்கிறீங்களா? அரசியல்வாதிகளோட சத்தியத்தை அப்படி கடைபிடிக்கிறீங்க, அப்படித்தானே வாக்களிக்கிறீங்க. ஏதாவது சிந்திக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக இன்னும் 20 வருஷம் நான் சாகரக்குள்ளார உங்களுக்கு குடி தண்ணி கிடையாது. நான் இதே 9வது மாசம் மேட்டூர்ல சொல்லிட்டு தான் வந்தேன். உங்களுக்கு மழை வராது. இன்னை வரைக்கும் ஒரு அரளவு மழை அங்க வர கிடையாது. பேருக்குற டேம் இருக்கிற ஊரே தவிர
ஒரு கால்நடைக்கு தண்ணி கிடையாது. செஞ்ச அத்தனையும் வந்து இயற்கைக்கு எதிரான துரோகம், இயற்கைக்கு பச்சை துரோகம் பண்றது. நமக்கு எந்தாவது ஒரு வழியில இன்னைக்கு 500 ரூபாய் கிடைச்சாலும் சரி, 1000 ரூபாய் கிடைச்சாலும் சரி அப்படின்றத பச்சை படு பாதகத்தை பண்ணாதீங்க. இயற்கை வந்துங்க அது தன்னை தானே சரி பண்ணிக்கும். நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க, ஓட்டு போடல 5000க்கு ஓட்டு வாங்க கொடுக்குறீங்களா அல்லது வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்குறீங்களா, இயற்கை பார்க்காதுங்க. வைக்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரியான பாடம் கற்றுக் கொடுத்து அது தன்னை தானே சரி பண்ணி கொள்ளும். இப்போ வந்து சிப்காட் பகுதிகளில் 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் பார்வையிட போயிருந்தோம். எனக்கே தெரியாது, நான் வந்து இயற்கை விவசாயத்துல எங்க அப்பா நம்மாழ்வார் கூட சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளா நான் வந்து இயற்கை விவசாயத்துல இருக்கேன். ஆனால் ஆனால் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் இப்படி ஒரு சோமாலியா இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு நைட்டெல்லாம் அந்த அன்னைக்கு சுத்தி பார்த்துட்டு போய் தூக்கமே வரல. இப்படி ஒரு சோமாலியா இருக்கா இங்க? நினைச்சு பாக்குறேன், எப்படி ஒரு மருத்துவத்துக்கு வர முடியும்? எப்படி ஒரு ஒரு என்னமோ ஹார்ட் அட்டாக்ங்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் வந்ததுன்னா அது எங்க தூக்கிட்டு போறது? பக்கத்துல இருக்கிற உலகத்துல சத்தம் இல்லாம கொண்டு போட்டு போயிருந்தா? இந்த மாதிரி ஒரு சோமாலியா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. அங்க அங்க விளையக்கூடிய பொருட்களை கூட விட்டுருங்க, பால் எல்லா பக்கம் வருது தானே. அங்க அங்க இருக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு அந்த கால்நடைகளின் மூலியமா கிடைக்கக்கூடிய பால் அனைத்து இடங்களுக்கும் போகுது தானே. மக்களுக்கு வலிக்குதுன்னா பிக்குது, சொரீரா என்ன சொறி தாங்க முடியலன்னு நம்ம கிட்ட வந்து சொல்றான். அந்த இடத்துல கூட நாங்க கொடுத்ததை கொடுத்துட்டோம், தெரியாம கொடுத்துட்டோம், நீங்க வந்து காப்பாத்துங்க தான் சொல்றாங்க. தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் எல்லா மக்களுக்கும் இதேதான் நிலைமை. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் நாம வந்துட்டோம் பாரு, காலையில 8 மணிக்கு நான் வந்துருவேன்னா அந்த திட்டம் அழகாக அந்த இடத்துல இருந்து கிரேட் எஸ்கேப். அந்த அரசியல் கட்சி, இந்த ஆட்சியாளர்கள் அந்த பிரச்சனையை அழகா நகர்த்தி விட்டுட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறமா அடுத்த ஆட்சி வந்தா பாத்துக்கலாங்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. மக்கள் விழித்து கொள்ளுங்கள், நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வாங்க. இந்த பகுதியில வந்துட்டு நம்ம கார்மேகன் ஐயா அவர்கள் உங்களுக்கு வேட்பாளராக நிற்கிறாங்க. நல்ல மனிதர், கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாரும் அரசியல்வாதிங்கிறது தகுதி இல்லாதவங்க, நம்ம ஐயா தகுதியானவர், அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். கூடியவரை எங்களை என்னென்னவெல்லாம் படுத்துறாங்கன்னு பாத்தீங்களா? எல்லாரும் தான் நியூஸ் பார்த்திருப்பீங்க. என்னது அந்த என்னமோ அமைப்பு வந்ததே போன மாசம், என்னையாவை விட்டாங்க. அடுத்து ஒரே வாரத்துல காமெடினா காமெடி. நானும் என்னையன்னு பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு என்னைய விருந்துக்கு கூப்பிடுறான் அடுத்த வாரம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துட்டு. ஏன்னா எதை சிக்கினாலும் காமெடி தாண்டா, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கும். என்னையே அப்படிங்கிறது மிரட்டலா இருக்கும். கடைசியில பார்த்தா அடுத்த வாரம் இந்த தெருப்பக்கம் வந்தா எங்க வீட்டுல நல்ல சாப்பாடு கிடைக்கும், வந்துட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு என்னையோட நிலைமை ஆயிடுச்சு. அடுத்த ஒவ்வொரு திட்டமும், ஒவ்வொரு பிரச்சனையும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாம் சென்று நிற்கக்கூடிய இடங்களில் தான் தீர்வு கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி உங்கள் அனைவரும் வாழ்க்கையிலுமே வந்து ஒரு நல்ல ஒளியேற்ற முடியும். உங்கள் முப்பாட்டம் வாழ்ந்தா இல்லையா கௌரவமா? ஒரு கோயிலுக்கு போனா குண்டியில காணிக்க போட்டிருப்பான், ஒரு விருந்து வீட்டுக்கு போனா அவன் கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி மொய் எழுதி வந்திருப்பான் இல்லையா? அந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. யாராவது சாகக்கூடிய நிலைமையில ஒரு தாத்தன் பாட்டி இருந்தா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கூடிய விரைவில் அந்த வாழ்க்கை தான் உங்ககிட்ட வரப்போகுது. இந்த ஒட்டு சேர்ந்தே அடுத்தவனை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை உங்களை விட்டு நாங்கள் அகற்ற போறோம். அதனால நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். நன்றி.